அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நிறைய பதிவுகள் வருது. அதாவது அதிர்ஷ்ட குறிப்புகள்னு ஒரு பதிவு வருது, குறும் பலன்னு ஒரு சின்ன பதிவு வருது. அதுக்கப்புறம் ஒற்றை வார்த்தை பலன்னு ஒற்றை லைனில் சில பலன்கள் வீடியோக்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஷார்ட்ஸ் ஆகவும் போஸ்ட் ஆகவும் நிறைய வருது. அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பதிவில் எங்கள் சேனலில் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே நேரங்களில் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்க மூலம் அது மூலிமா சில பலன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பலனை கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அது நல்ல வைபாக இருக்கும். இந்த பலனை கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 26/4/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தசமி திதி மாலை 6:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இரவு 8:28 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்கு. இன்று மரண யோகமா இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை. சூரிய உதயம் காலையில 5:50க்கும் சூரியன் மறைவு மாலை 6:23க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:49 6:23 வரைக்கும் இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாள். யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 12:06 1:40 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 3:15 4:49 வரைக்கும் இருக்குது. தசமி திதியில் நல்ல காரியங்கள் செய்யலாம். உடல் நலம் தரக்கூடிய செயல்கள், திருமணம், காது குத்து, சடங்கு சுற்றல், பயணம், புதுமனை புகுதல், தண்ணீர் தொடர்பானவை, உயர் பொறுப்பில் உள்ளவங்களை போய் பார்க்கறதுக்கு நல்லது. மக நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம், பயிர் தொழில் செய்யலாம், வண்டி ஏற, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்யறதுக்கும் கிணறு வெட்ட தாலி செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம். ஆனால் யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகமாக இருக்குது. இன்று ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சிக்கல், ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு ஏமாற்றம், கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு கவலை, தனுஷ் ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு கழிப்பு, கும்ப ராசிக்கு யோகம், மீன ராசிக்கு சினமா இருக்கு. நாளை அமைதியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போறது நல்லது. இப்போ ராசி பலன். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இன்று குடும்பத்தோட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். சில பிரச்சனைகள் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை நிதானமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விரயங்கள் இருக்கும், அதுலேயும் கவனம். ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசிலேயே சூரியன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சந்திரனும் கேதும் இணைவு கொஞ்சம் சரியில்லை. 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்களாலையும் பசங்களாலையும் வீண் விரயங்கள் ஆகலாம். வேலையில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். வியாபாரத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளில் கொஞ்சம் பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. இன்று பதட்டமான சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்குது. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இல்லை. இன்று சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. பாதிப்பு இல்லாமல் கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அது மூலிமா குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வீட்லேயும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, கொஞ்சம் செய்கிற செயல்கள் காரியங்களில் கவனமாக தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட இன்று அகந்தையா ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது தவிர்க்க வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று வீட்டு புனரமைப்புக்காக செலவு இருக்கு. குடும்பத்தோட இருக்கிறனால கொஞ்சம் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகளை செய்யாம தவிர்க்க வேண்டியது அவசியம். சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயங்களை தவிர்த்துடுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்திலையும் அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் சமாளிங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சில வார்த்தைகளால் மனசில் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவுகளுக்குள்ள பிணைப்புகள் குறையும். அதே நேரங்களில் எதிர்பாராத செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது பிரச்சனைகளை பெருசாக்கும். நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க. உங்ககிட்ட பதட்டம் இருக்கு, உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்று அவசியம் தேவை. உங்க ராசியிலே சுக்கிரன் இருக்காரு, 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனியும், 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகலாம். குடும்பத்துல உள்ளவங்க கூட சின்ன மனஸ்தாபங்கள் தோன்றும். உற்றார் உறவினர்கள் வழியில உதவிகளும் கிடைக்கும். சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நாள் போகும். புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவற விடவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்று மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்லது. அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். சமூக கூட்டங்களில் கலந்து மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்க. மனசு விட்டு பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றிகரமான பலனை காணணும்னா நீங்கள் கடின உழைப்பு அவசியமாக தேவைப்படுது. சில வேலைகளை காரியங்களை முடிக்க முடியாமல் நிலுவையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாதீங்க. உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அதெல்லாம் தவிர்த்துட்டு நட்பாக கேஷுவலாக பழக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவினங்கள் இருக்குது. கடன் வாங்க நேரலாம். பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக தோல்வலி, ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவும் சிறந்ததாகவும் தான் இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் என்று வெளிப்படுற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலையும் உங்களோட அணுகுமுறை நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, வரவுக்கு குறைவில்லை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவை தரும். உங்க ராசியிலேயே குரு இருக்காரு, 3ஆம் இடத்துல சந்திரனும் கேதும், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் சனியும், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. சந்தோஷத்துக்கான சுப செலவுகள் உண்டு. இன்று கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, வீட்லேயும் சரி, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வருமானம் வரவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதை வச்சு நல்ல நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நாள் முழுக்க மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நாள் முழுக்க புத்துணர்ச்சியோட உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியோட செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் இது உகந்த ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே சாதகமாக தான் இருக்குது. பண வரவுக்கு அதிர்ஷ்டமான நாள். நல்ல ஒரு சேமிப்புக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்யறதுக்கும் திட்டங்களை தீட்டலாம். பலன் நல்ல ஒரு சாதகமாக இருக்குது. வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் சிறு தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. வார்த்தைகளில் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இன்று நாள் முழுக்க கட்டுப்பாடோட கொண்டு போக வேண்டியது அவசியம். உங்களோட ராசியில் 2ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரத்தில் நண்பர்களால் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
நாளை வந்து கொஞ்சம் உற்சாகத்தோட இருக்க வேண்டியது அவசியம். அதிகமாக சிந்திக்காதீங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க, அது பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட எரிச்சலும் கோபத்தையும் காட்டாதீங்க. அதை அப்படியே நட்பு பராமரிக்க வேண்டியது அவசியம். நல்ல ஒரு கேஷுவலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. காதலர்கள் கொஞ்சம் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை மோசமாக இருக்குது, வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் நல்ல உணவுகளை வெளியில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. வீட்டில் சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும். கொஞ்சம் குழப்பங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பாராத போது நடக்கும். அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. உங்கள் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு. இன்று குடும்பத்துல கொஞ்சம் சுப செலவுகளும் இருக்கு, விரயங்களும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி அளிக்கும். அதே நேரங்களில் சில பிரச்சனைகளும் எழலாம். ஜாக்கிரதையா சூழ்நிலைகளை சமாளிங்க. பசங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அதன் மூலயமா வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்குங்க. வேலையில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலைகள்ல பொறுமையா சோதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வச்சுக்க வேண்டியது நல்லது. மனசை தெளிவா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை கேஷுவலா கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இருக்குமா தான் இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குழப்பம் இல்லாம தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல 2 பேருக்குள்ளேயும் கசப்பான உணர்வுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அது குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய நாள் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தலாம். சின்னதாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. சேமிங்க. பணத்தை வந்து கையாளும் போது ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை செய்யறது, கோயிலுக்கு போயிட்டு வருது மனசுக்கு அமைதியா தரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள். ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கும். வீட்டில் இருப்பீங்க, நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படலாம், விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. பணத்தை குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. ஏன்னா கொடுத்தா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. அது கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சந்திரனும் கேதும். உடல்நிலையில கொஞ்சம் மந்தமான நிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்களுக்காக சின்னதா செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தேவையில்லாத செலவுகள். எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஆதரவு தேவை. அதனால அனுசரிச்சு போங்க. ஒத்துழைப்பும் கிடைக்கும். வியாபாரத்துல வெளியூர் பயணங்கள் போறது நல்லது. அது அனுகூலமான பலனை கொடுக்கும். அலைச்சலும் இருந்தாலும் பலன் நல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் இன்று நாள் முழுக்க நிதானம் தேவை. உங்களுக்கு சாதகமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட செயல்கள் சுமூகமாக நடக்க வேண்டியது அவசியம். அதிகமான முயற்சிகள் தேவை. இன்று சமயங்களில் நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது. தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட உறவுகள் சகஜமாக இல்லை. பார்த்து பேசி பழகி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்க பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்கு. அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனநிலையோட ஒத்து போறது நல்லது. கேஷுவலா கொண்டு போங்க. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய்யறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராக இல்லை. செலவுகள் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. விரயங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக உங்களை குளிர்ச்சியாக வச்சுக்க அதிக நீர் பருகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் சரி, மகிழ்ச்சியும் சரி, வளர்ச்சியும் சரி, எல்லா விதத்திலையும் ஆதாயம் தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான நாளாக இருக்குது. சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலனை உங்களுக்கு தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சேமிப்பு வேறு விதமாக நாள் இருக்குது. உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்காரு. 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சந்திரனும் கேதும். பொருளாதாரத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வரவு எதிர்பாராத பண வரவு இருக்கு. பசங்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். லாபம் அதிகமாகிற மாதிரி இருக்கு. இன்று மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். உங்ககிட்ட எதிர்காலத்தை பற்றின பரந்த மனப்பான்மையும் பரந்த நோக்கம் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களோட இலக்குகளை வெற்றி அடைய கடினமாக உழைப்பீங்க. உங்களோட முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு. உங்களோட வழியில வர தடைகளை தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்காம எல்லாத்தையும் நல்லாவே வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பீங்க. பாராட்டியும் பேரையும் வளர்ச்சியும் பெறக்கூடிய விதமாக இருக்கு. லாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவும் புரிதலும் அந்நுண்ணியமும் பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வங்கி இருப்பு சாதகமான நிலையில இருக்கு. அதாவது எதிர்பாராத தனவரவு இருக்கும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட சிறந்த ஆற்றல் இருக்கு. மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியா நாளை கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று சிந்தனைகள் மேலோங்கும். வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் நாள் முழுக்க சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான பலன்கள். உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு இனிமையான குடும்பத்தோட நேரங்கள் இருக்கும். அதே நேரம் வெளியில போய் ஒன்றா மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும். குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள், உறவினர்கள் வருகையால இன்னமும் கொண்டாட்டங்கள் நல்லாவே இருக்கும். பசங்களும் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும். சிலருக்கு வேலை வாய்ப்பு விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்கள் புதிய வேலை வாய்ப்புக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று நாள் முழுக்க சுமூகமான பலன்கள் உண்டு. உங்களோட லட்சியங்களையும் நீண்ட நாள விருப்பங்களையும் நிறைவேற்றிக்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இன்று உங்களோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியா இருக்கு. நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பீங்க. உங்களோட பணிக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிற விதமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நம்பிக்கை உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்புண்டு. காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் சீராக இருக்கும். நிதிநிலை வளர்ச்சிக்கு உங்களோட ஆற்றலை பயன்படுத்திக்குவீங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு எதிர்கால சேமிப்புக்கு உதவியாக இருக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள், பதட்டங்கள் நிறைஞ்ச நாள், கொஞ்சம் கலவையான பலன்கள் உண்டு. ஆதாயங்கள் இருக்கணும்னா எல்லாரையும் அனுசரிச்சுக்கோங்க. நல்லது நடக்கணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும், அமைதியாக இருக்க சில விஷயங்களை கண்டு காணாமல் போகிறதும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் இருக்கிறதும் நல்லது. எதிர்பாராத சூழ்நிலைகளை
புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, அவசரப்படாதீங்க. 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சந்திரனும் கேது. இன்று வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்துல தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிக்கனமாக செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா லாபத்தை அடைய முடியும். நண்பர்கள் கொஞ்சம் உதவியா இருக்கிறது மனசுக்கு நிறைவா இருக்கும். இன்று எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா இன்றைய நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். புதிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் நல்ல பயணம் உண்டு. நீங்க உங்களோட தொடர்பு வட்டத்தை விரிவடைகிறத நல்லா பார்க்க முடியும். இன்று நாள் முழுக்க கொஞ்சம் மனசு அமைதியாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூடுதல் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. மும்முரமாக இருப்பீங்க. வேலை அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திறமையாகவும் கவனமாகவும் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. விவாதங்களும் இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை. நட்பு முறையோட பேசி பழகி கேஷுவலா ஒதுங்கிறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பார்த்துக்குங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாரான நாளாக தான் இருக்கு. வரவு கம்மியா இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே நேரங்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லை, பதட்டம் அதிகமாக இருக்கு. தலைவலி ஏற்படலாம். ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்று பதட்டங்கள் நிறைஞ்ச நாள். மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு கவலையோ வலியோ இருக்கிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸா இருங்க. எந்தையும் பெருசா சிந்திக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவா நாளை கொண்டு போங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியமும் உறுதியும் இருந்தால் நாளை நீங்க பக்காவா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று கிரகநிலைகள் அந்த அளவுக்கு சாதகமா இல்லாத மாதிரி இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும். நீங்க செய்யற செயல்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். மன அமைதி குறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கலையும் பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்று சில சூழ்நிலைகள் ரொம்பவே கடினமாக இருக்கும். தன்னம்பிக்கை குறைஞ்சு காணப்படும். நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாள் முழுக்க தைரியத்தோடையும் உறுதியோடையும் எதிர்கொள்றது நல்லது. பிரார்த்தனை செய்யறது மனசுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. வேலையில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அலைச்சல் இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தில் கவனமாக இருங்க. இது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குழப்பமான மன உணர்வுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். 2 பேரும் சுமூகமாக பேசி நட்பாக பேசி பழகிறது நல்லது. மனசில் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் அவங்க கிட்ட வெளிப்படையாக சொன்னீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பு ஏற்படலாம். உங்களோட பிரியமான ஒருவருக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது எதிர்பாராத செலவுகளும் பண விரயங்களும் இருக்கு. பணத்தை கவனமாக கையாளுங்க. விரயம் பண்ணிட்டு அப்புறம் அவசர தேவைக்கு கஷ்டப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை சாதகமான பலன்கள் உண்டு. நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் வரும். கூடிய விரைவில் குடும்பத்தில் சந்தோஷ தர விஷயங்கள் நடக்கலாம். அதுக்கான முன்னேற்பாடுகள் தாராளமாக இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் ராசியில் ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும். உங்களுக்கு எதிர்பாராத இனிய மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கு. தொழில் விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடனுக்கான முன்னேற்றம் தெரியும். பெற்றோரோட கருத்து வேறுபாடுகள் நீங்கி எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்பீங்க. பயணங்களால வெளிவட்டார நட்பு ஏற்படும். மனசுக்கும் நிறைவா இருக்கிற நாளா இருக்கு. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கிறதுனால மனசுக்கும் திருப்தியா இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்தன்மைகள் பாராட்ட பெற விதமாக இருக்கும். உங்களோட கீழே வேலை செய்கிறவங்க ஆதரவு நல்லா இருக்கு. அவங்க மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவான நாளாக தான் வேலையிலையும் தொழிலையும் இருக்கு. லாபம் அதிகமாகும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட தகவல் பரிமாற்றம் மூலியமா துணைய நல்ல உறவை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் ஏற்ற ஒரு நாள். காதலருக்கு ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. ஜாலியா நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்திகரமா இருக்கும். உங்களோட சேமிப்பு உயரும். முதலீடு புதிய முதலீடு செய்யறதுக்கான முன்னேற்றமும் திட்டமும் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சேமிப்பு ரெட்டிப்பாகும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். ஜாலியா நாளை கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பையும் மகிழ்ச்சியும் தர விதமாக தான் இருக்கு. நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நிறைவாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டு. நீண்ட நாள் கனவுகளும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற்றிக்குவீங்க. திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் ராசியிலே புதன் செவ்வாய் சனி இருக்காங்க. 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும், 12ஆம் இடத்துல ராகுவும். நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே உச்சத்தோட செய்வீங்க. நண்பர்கள் மூலியமா சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகை மனசுக்கு மகிழ்ச்சியும் தரும். நல்ல ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தோட நிறைவான நாளாக தான் இருக்கு. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். வங்கி சேமிப்பு உயரக்கூடிய விதமாக இருக்கு. இன்று நீங்க விரும்பிய பலன்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிற வகையில பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. பல நன்மைகளை அடைகிறதுக்கான சாத்தியம் உள்ளது. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் வேலையிலையும் தொழிலையும் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தனக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் இனிமையான தருணங்களையும் அனுபவிப்பீங்க. புரிதல் நல்லா இருக்கு. காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சாதகமா இருக்கும். உங்களோட சேமிக்கிற ஆற்றல் உயரும். அதனால பொருளாதார பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. சிறப்பா சேமிப்பீங்க. முக்கிய முடிவுகள் பண சம்பந்தமா எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உற்சாகமான நாளை கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தரவங்களுக்கு நன்றி. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் போத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வீடியோஸ் வியூஸ் கம்மி ஆக ஆக எங்களுக்கும் அதில் ஒரு ஈடுபாடு குறையிற மாதிரி இருக்கு. என்னெல்லாம் புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்னெல்லாம் நீங்கள் இந்த சேனலில் தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுக்காக அதை உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவில் இந்த சேனலில் எல்லா பலவிதமான வீடியோ வருது. அதுவும் ஷார்ட்ஸ் வருது, லைவ் வருது, அது இல்லாமல் போஸ்ட்டும் வருது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை பதிவிட்டிங்கன்னா அதை செய்யறதுக்கான பலன் உண்டு. அதே நேரம் குரு பலன் குரு பயிற்சி பலன்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதையும் போடுறோம். இந்த வீடியோவை பார்க்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு தெரியும். அதே நேரங்கள் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.